அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு. உள்ஒதுக்கீடு அவர் எங்க அண்ணன் அதியமான் ஆதி தமிழர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் இந்த அருந்ததிய சமூகத்தில் ஒரு தலைவர். அவர் சொல்றாரு பாருங்க, நாங்கள் தனி ஒதுக்கீடு தான் கேட்டோம், தனி இட ஒதுக்கீடு தான் கேட்டோம், உள் ஒதுக்கீடு கேட்கல. தம்பி நல்லா விளைஞ்சுக்கணும். எஸ்சி எஸ்டி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், பழங்குடி மக்களுக்கும் ஆதி தமிழ் குடிகளுக்கும் 18 விழுக்காடு போராடி பெற்று தந்த பெருமகன் யார்? நம்மையா தான். நம்மையா தான் ஒற்றை மகனாக ஊர் ஊரா போய் எல்லா மாநில முதலமைச்சர்கள், எல்லா மாநில தலைவர்கள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசி பல காலங்கள் இவர்களைப் போல பெரிய செல்வன் தான், கோடீஸ்வரன்லாம் கிடையாது. ஒரு ஜிப்பா, ஒரு கருப்பு துண்டு, ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு போய் பேசி 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 குடியரசுத் தலைவர் எல்லாத்தையும் பேசி அன்னைக்கு பிரதமராக வந்த ஐயா விபி சிங்கால் நிறைவேற்றப்பட்டது 69% மண்டல கமிஷன். மண்டல் தலைமையிலே ஒரு கமிஷன், ஒரு குழு அமைக்கப்பட்டதே ஆனமுத்து என்கிற மகத்தான பெருமகனின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. 18 விழுக்காடு தேவேந்திரர், பறையர் இவர்கள் எல்லாருக்கும், பழங்குடி மக்களான குறவர், ஒட்டர் எல்லாருக்கும், போயர் எல்லாருக்கும் சேர்த்து இந்த 18 விழுக்காட்டிலே 3 விழுக்காடு அருந்ததியர் சமூகத்திற்கு எடுத்து கொடுத்தவர் ஐயா கருணாநிதி. அவர்கள் கேட்டது தனி இட ஒதுக்கீடு, நீங்கள் கொடுத்தது எங்களுக்குள் இருந்து உள் ஒதுக்கீடு. தம்பி தங்கைகளே, நானே நெளிஞ்ச தட்டில் 5-6 பருக்கைகளை போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கே இது பத்தல. இதுல 2 எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்து விடுவது எந்த வழியில் நியாயம்? பக்கத்துல ஒருத்தன் சட்டி சட்டியா ஆக்கி பிரியாணி தின்று இருக்கும் போது நான் இத்தனீண்டு ஒரு வேளை கஞ்சி நெலிஞ்ச தட்டில் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறத எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுப்பதை எப்படி நீங்கள் சரியான பங்கீடாக பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? எங்கிருந்து கொடுக்குது? இங்கிருந்தா கொடுக்கணும்னா இப்ப பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு 10 விழுக்காட்டை எங்கிருந்து எடுத்து கொடுக்கிறீர்களோ அங்கிருந்துதான் அருந்ததிய மக்களுக்கு நீங்க 3 விழுக்காடு இல்ல 15 விழுக்காடு வேணாலும் நீங்க அங்கிருந்தா கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இந்தியா முழுமைக்கும் உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம், இந்தியா முழுமைக்கும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு போராட்டம். அருந்ததிய சொந்தங்களுக்கு நீங்கள் 3 கொடுங்கள், 6 கொடுங்கள், 10 கொடுங்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்கிறோம், இடப்பங்கீட்டை ஏற்கிறோம். அவர்கள் உரிமைக்காக நாங்கள் உயிரை கொடுத்தேனும் போராடி பெற்றுக் கொடுக்க அவர்கள் உடன் நிற்கிறோம். ஆனால் எங்களுக்குள் இருந்து எடுத்துக் கொடுப்பதை ஏற்க முடியாது. ஏனென்றால் நாங்களே பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அப்படி கொடுத்த நீங்கள் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்க மக்களுக்கான உரிமையை கொடுக்க நினைத்த நீங்கள் பிசி எம்பிசி கோட்டாவில் இருந்து கொடுத்திருக்க முடியுமா? பதில் இருக்கா? முடியுமா? இந்த நாட்டில் ஏற்படுகிற கலவரத்தை கட்டுப்படுத்தியிருக்க முடியுமா? கொடுத்திருந்தால் நீங்கள் மறுபடியும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்க முடியுமா? தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், அரசியல் வலிமையற்றவன், அதிகார வலிமையற்றவன், தனக்கென்று பேச குரலற்றவன் என்பதனாலேயே படக்கென்று எழுத்து கொடுத்து விட்டீர்கள். என்ன என்ன மனச்சான்று உள்ளவர்கள் சிந்தித்து பாருங்கள். இட ஒதுக்கீடு தான் அண்ணனே சொல்லியிருக்காரு. இந்த பாருங்க, இட ஒதுக்கீடு தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் ஐயா கருணாநிதி தான் உள்ஒதுக்கீடு கொடுத்தார். பின்னாடி அவர் சொல்றாரு, ஐயா கருணாநிதி அவர்கள் உடல் நலிவுற்று நலமில்லாமல் போய் மருத்துவமனையில் படுத்து விட்ட பிறகு ஸ்டாலின் அவர்கள் தான் சட்ட முன்வரவை சட்டசபைக்குள் கொண்டு வந்தார், எதிர்ப்பில்லாமல் சட்டம் நிறைவேறியது என்று. அன்னைக்கு இந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வருகிற போது அந்த இடத்திலிருந்து அதை ஆதரிக்காமல் வெளியேறியவர் அண்ணன் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான். பாருங்க, இதுல அவரே பேசினதை தான் வெளியிட்டு இருக்காங்க தம்பிகள். இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு உங்களுக்கு? ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ல பாருங்க. அது ஒண்ணுதான் இப்ப குறையா இருக்கு. வணக்கங்கிறார். இங்க பாருங்க, இந்த பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை, அதுல வாய்ப்பு பாருங்க, 2010 92 வாய்ப்பு ப்ரொஃபஸருக்கு. அது பாருங்க, இந்த வேலை வாய்ப்புல அதுல 20
எஸ்சி ஏ, அதாவது எஸ்சியில அருந்ததியருக்கு 20 இடம், எஸ்சி பறையர் தேவேந்திரருக்கு ஒண்ணுமில்ல முட்டை. இந்த பாருங்க இருக்கு பாருங்க தம்பி, இதில் நான் வாய் கணக்கா சொன்னா நம்ப மாட்டேன், எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டாலின் மாதிரி பார்த்து படிக்கிறேன்னு நினைச்சுக்கிறாத, இதை நான் பார்த்து படிச்சாதான் நீ நம்புவ. இங்க பயிரு. அதுக்கப்புறம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை, நல்லா கவனிச்சுக்க, அது 2010 7/10 2010 25 இடம், அதுல 6 இடம் அருந்ததி இருக்கு. ஒரு முட்டை பறையருக்கு தேவேந்திரருக்கு குறவருக்கு எல்லாம் பார்த்துக்க நீ. மற்றவனுக்கு இதுல என்னன்னா 18 விழுக்காட்டுல 3 விழுக்காடு அவங்களுக்கு போயிருது, மீதி 15 விழுக்காடு தான் நமக்கு. அந்த 15 விழுக்காட வைத்திருந்தும் நீ முட்டை தான். அந்த முட்டையை கூட பொரிச்சு சாப்பிடலாம், இதை ஒன்னும் புடுங்க முடியாது. ஒன்னும் புரியுதா? அதுக்கப்புறம் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி வெள்ளூர், அதுல 28/12/2010 6 வாய்ப்பு, அதுல 3 அருந்ததியர் சமூகம், 2 அருந்ததியர், மற்றவர்கள் ஒண்ணு இல்ல. யாரு? ஆதி தமிழ் குடிகள் பறையர் ஒண்ணும் இல்ல, தேவேந்திரருக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கு பாரதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, அது 2010 பார்த்துக்க 12 இடம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில, அதுல 3 அருந்ததியர் நமக்கு, மற்றவர்களுக்கு பறையர் தேவேந்திரர் முட்டை. அதே மாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை 2010 15 இடம், அதுல 2 அருந்ததியர். இப்படி எல்லாமே 3 விழுக்காடை வைத்திருக்கிற அவர்கள் பெற்ற இடத்தை இந்த ஆதி தமிழ் குடிகள் பறையர் தேவேந்திரர் பெறல. அப்ப 3 விழுக்காடு வச்சிருக்கிற அவர்கள் 17 விழுக்காடு வாய்ப்பை பெறுகிறார்கள், 17 இடத்தை பெறுகிறார்கள். மீதி 15 இடத்தை வைத்திருக்கிற இவர்கள் 14 இடத்தை தான் பெறுகிறார்கள். இதுதான் ஆபத்து. அப்ப என்ன? அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுங்கள். இப்ப அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்திருக்கீங்க, என்னங்க ஒருவேளை 6 வந்தா 6 கொடுங்க. ஆனால் எனக்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்காதீங்க. அவன் வச்சிருக்கான்ல 100 லட்டுல 80 லட்டு வச்சிருக்கான்ல, அவன்கிட்ட எடுத்து கொடுங்க, அவன்கிட்ட எடுத்து கொடுங்க. அதுக்கு சட்ட போராட்டமா அரசியல் போராட்டமா அதை செய்வோம். எங்கிருந்து கொடுப்பான்? வகுப்பில் முன்னேறிய வகுப்பினர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்று 10 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை எங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்தார்களோ அங்கிருந்துதான் அதை எடுத்து கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். அதை செய்யல. இது ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்கன்னு கேளுங்களேன், கேளுங்க. ஓட்டு போயிரும். ஓட்டை வாங்குவது எதற்கு? உரிமையை பாதுகாக்க. உரிமையை பறிகொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி என்ன செய்ய போற? நீ ஓட்டுக்கானவனா இல்லை இந்த நாட்டுக்கானவனா, நாட்டு மக்களின் நலனுக்கானவனா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், எண்ணரும் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும்.